ஒரு 4-5 வயசு குழந்தை அது சொல்லுது, எங்க அப்பாவை ஹிந்துவான்னு கேட்டான், அதுக்கப்புறம் ஹிந்துன்னு சொன்ன உடனே சுட்டு கொன்னான். அதே மாதிரியா பலரும் டிவியில வந்து நேஷனல் லெவல்ல சொல்லியிருக்காங்க, ஆடைகளை நீக்கி அவர்கள் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து சுட்டு கொன்னாங்கன்னு. ஆகவே இது ஒரு மோசமான அநாகரிகமான மனித குலத்துக்கு எதிரான செயல் பெஹல்காவ்ல நடந்திருக்கு. அதை கண்டிக்கிறதுல என்ன ரிசர்வேஷன்? திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்ற தேச விரோத தீய சக்திகள், பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு என்ன ரிசர்வேஷன் உங்களுக்கு? இப்ப எல்லாரும் இப்பவே கத்த ஆரம்பிச்சுட்டான், யுத்தம் வேண்டான்னு. பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜீய ரீதியிலான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதுல சிந்து நதி நீர் பங்கீடு இப்பொழுது ஹோல்டுல வைக்கப்பட்டிருக்கு. 1960 ஜவஹர்லால் நேரு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் சிந்து நதிநீர் தொகுப்பில் 80% பாகிஸ்தானுக்கு, 20% தான் இந்தியாவுக்கு. நாம கர்நாடகாவிலேருந்து காவேரியில தண்ணி வரலன்னு சண்டை போடுறோம்ல, நம்ம உரிமை இல்லை அது. அப்படின்னா அன்னைக்கு 80% பாகிஸ்தானுக்கு நேரு கொடுத்தது தப்பு தானே? இன்னைக்கு பாகிஸ்தானுடைய விவசாயம் 80% நம்பி இருப்பது அந்த சிந்து நதிநீர் தொகுப்பு அக்ரிமெண்ட் மூலமா கிடைக்கிற தண்ணி. அதை நாம இப்போ ஹோல்டில் வச்சிருக்கோம். இதன் மூலமா பாகிஸ்தானுடைய மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படும். நீங்க பார்த்தா இதுக்கெல்லாம் எதுக்கு எதிர்ப்பு? எல்லாம் கேட்கலாம், நதிநீரை கொடுக்காம இருக்கலாமா, இது சர்வதேச சட்டம் ஒத்துக்குமா? அது ஒத்துக்கும் ஒத்துக்காது, ஒத்துக்க வைக்கணுங்கிறது அரசாங்கத்துடைய பணி. நீங்கள் அதை ஆதரித்து உடனடியா பேசி இருக்கணுமா இல்லையா? திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்பவுமே என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமிய பெருமக்கள் இங்க இருக்கிறவங்க இவங்க பாகிஸ்தான் ஆதரவாளரா இருப்பாங்க நினைச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவா இவங்க அறிக்கை கொடுக்கறாங்க. அதனால நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டுல பண்ணியிருக்கிறதை எதுக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் காங்கிரஸ் தான். ஏனென்றால் 1947 4000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ள வந்து முழு ஜம்மு காஷ்மீரையும் கைப்பற்றாங்க. ஆனால் இந்திய ராணுவம் வந்து வீரத்தோடு சண்டையிட்டு முன்னேறி 2/3 பங்கு காஷ்மீரை மீட்டு கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர், ஒருதலை பட்சமான போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தினால ராணுவத்தால மீதி காஷ்மீர் பகுதியை மீட்க முடியல. பிகாஸ் ஆஃப் தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு, நேரு அரசாங்கத்தின் முட்டாள்தனமான நடவடிக்கை அந்த யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர். அதன் காரணமாக நம்மால மீதியை மீட்க முடியல. சரி, 71 வாரில் இந்திய ராணுவம் மிகப்பெரிய பராக்கிரமத்தோடு பங்களாதேஷை நாம லிபரேட் பண்ணி கொடுத்தோம். அந்த சமயத்துல இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட 91,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜெயில வச்சிருக்கோம். அப்ப சிம்லா ஒப்பந்தத்துல அவர்கள் நாம பாகிஸ்தானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னு சொன்னா, நீ ஆக்குபை பண்ணியிருக்கிற காஷ்மீர் பகுதியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி இருக்கணும். கொடுக்கல, கேட்கல. இவர்கள் எப்பொழுதுமே டிமிட் அப்ரோச், பாகிஸ்தானை கண்டு பயங்கொல்லியாக காங்கிரஸ் அரசாங்கங்கள் நடந்த காரணத்தினால இன்னைக்கு பாகிஸ்தான் வாலாட்டுது. அதனால இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திடமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நாம ராஜ்ய உறவு ரீதியா உலக நாடுகள் அனைத்தும், சீனா தவிர எல்லாம், நேற்று வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குமானால் இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்குவோம்னு நம்ம அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஆகவே உலக நாடுகள் பூரா இப்ப அரபு நாடுகள் கூட எல்லாமே பாரத நாட்டிற்கு ஆதரவா இருக்கும் பொழுது இங்கு இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு குரல் எழுப்புவது எல்லா விதத்திலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை, நான் சொல்றேன், மதுரை சாமியார காவிய ஊடகத்தின சன்னியாசிங்கிறதுனால போலீஸ் மிரட்டாத. இந்த பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் ஆகியவர்களை கண்காணிக்கணும். நீங்க அதை கண்காணிக்காம காவி கட்டின மதுரை சன்னியாசிக்கு எதிராக அவருக்கு மிரட்டல் விடுறதன் மூலமா இந்த மாதிரி எல்லாம் செயல்படாதீங்க. அனாவசியமா ஒரு துறை இந்துக்களுக்கு விரோதமானதோ அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுனால சொல்றேன். நான் வந்து போலீஸை தப்பு சொல்லல, உங்களை மக்கள் அப்படி நினைச்சிருவாங்க. ஏன்னா நீங்க வந்து போலீஸ் அறிக்கை என்ன கொடுத்துருக்கணும்,
பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசினவர்கள் கபர்தார், உங்களை கண்காணிப்புல வைக்கணும், ஜாக்கிரதை. சமூக வலைதளத்துல பாகிஸ்தான் ஆதரவா பதிவு போட்டா கைது பண்ணுவோம், அப்படி இல்ல போலீஸ் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லல. அதனால நான் ஒரு வருத்தத்துல சொல்றேன், அந்த மாதிரியா செய்ய வேண்டிய காவல்துறை ஒரு சன்னியாசியை மிரட்டுற மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆகவே நாட்டு மக்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு எதிராக மக்கள் கண்காணிப்பு குழு இன்னைக்கு தேவை. திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்க, தேச விரோத தீய சக்திகளை கண்காணிக்க. ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காமில் நடந்தது நம்ம யாரும் ஏத்துக்கவே மாட்டோங்க ஐயா, யாரும் ஏத்துக்க முடியாது. ஏப்ரல் 22 பெகல்காம், காஷ்மீர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு ஐயா. 26 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 26 பேர், 25 பேர் இந்தியர்கள், ஒரு நேபாளி, 26 பேர். அவங்க எல்லாரும் யாருங்க ஐயா? கர்நாடகா ஹூப்ளி, ஷிமோகா, நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர்காரரு, இவங்க எல்லாம் டூர் போறாங்க, எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்கா. புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க, ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க, திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபீசர் அவங்க இருக்கிறாங்க. ஷிமோகால இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும், இதுவரைக்கும் போனதே இல்லைன்னு போன கணவன் மனைவி, 2 குழந்தைகள், 4 பேர். அவங்க 26 பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல, நீ எந்த மதம், நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குரான்ல இருந்து 2 வார்த்தையை படி, உனக்கு தெரியாதா, அப்படி ஹிந்து மதம், இங்க வந்து நில்லு. அவங்கள முட்டைங்கால் போட வச்சு இந்த ISIS தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார். அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா. இஸ்லாமில அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர், எல்லோருக்குமே கெட்ட பேர். 26 பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள். அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அதில் இன்னைக்கு நாம சொல்லி இருக்கோம், பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். யார் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கல. இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள், பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருங்க. அட்டாரி பார்டர்ல கிளம்பி போயிருங்க, வாகா பார்டர்ல வராது. அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க. அப்ப என்ன, நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை, ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலைஞ்சு போயிருமோ, எதிர்த்து பேசாம இருப்போம். அதையும் பார்க்கின்றோம், அதையும் நாம் கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, நாம் எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும். அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும். இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும், பாலாகோட்டாக இருக்கட்டும், 2 முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நம்ம கொடுத்திருக்கோம். ஆனா இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. பாலாகோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க. IMF இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க, $7 பில்லியன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 3 நதிகளுடைய தண்ணி போதுங்க, இண்டஸ் வாட்டர், அதை நிறுத்துறாங்க. சோ எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது. பாப்பீங்க, பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க. நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூப்பிட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார். உறுதியான ஒரு முடிவு எடுக்கத்தான் போறார்கள். ஆனா நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று நிற்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று நிற்கக்கூடாது. ஒரு 4-5 வயசு குழந்தை அது சொல்லுது, எங்க அப்பாவு ஹிந்துவான்னு கேட்டான், அதுக்கப்புறம் ஹிந்துன்னு சொன்ன உடனே சுட்டு கொன்னான். அதே மாதிரியா பலரும் டிவியில நேஷனல் லெவல்ல சொல்லி இருக்காங்க, ஆடைகளை நீக்கி அவர்கள் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து சுட்டு கொன்னாங்கன்னு. ஆகவே இது ஒரு மோசமான அநாகரிகமான மனித குலத்துக்கு எதிரான செயல் பெஹல்காவ்ல நடந்திருக்கு. அதை கண்டிக்கிறதுல என்ன ரிசர்வேஷன்? திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்ற தேச விரோத தீய சக்திகள், பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு
என்ன ரிசர்வேஷன் உங்களுக்கு? இப்ப எல்லாரும் இப்பவே கத்த ஆரம்பிச்சுட்டான், யுத்தம் வேண்டான்னு. பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜ்ஜிய ரீதியிலான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதுல சிந்து நதி நீர் பங்கீடு இப்பொழுது ஹோல்டுல வைக்கப்பட்டிருக்கு. 1960 ஜவஹர்லால் நேரு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் சிந்து நதிநீர் தொகுப்பில் 80% பாகிஸ்தானுக்கு, 20% தான் இந்தியாவுக்கு. நாம கர்நாடகாவில இருந்து காவேரியில தண்ணி வரலன்னு சண்டை போடுறோம்ல, நம்ம உரிமை இல்லை அது. அப்படின்னா அன்னைக்கு 80% பாகிஸ்தானுக்கு நேரு கொடுத்தது தப்பு தானே? இன்னைக்கு பாகிஸ்தானுடைய விவசாயம் 80% நம்பி இருப்பது அந்த சிந்து நதிநீர் தொகுப்பு அக்ரிமெண்ட் மூலமா கிடைக்கிற தண்ணி. அதை நாம இப்போ ஹோல்டில் வச்சிருக்கோம். இதன் மூலமா பாகிஸ்தானுடைய மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படும். நீங்க பார்த்தா இதுக்கெல்லாம் எதுக்கு எதிர்ப்பு? எல்லாம் கேட்கறான், நதிநீரை கொடுக்காம இருக்கலாமா, இது சர்வதேச சட்டம் ஒத்துக்குமா? அது ஒத்துக்கும் ஒத்துக்காது, ஒத்துக்க வைக்கணுங்கிறது அரசாங்கத்துடைய பணி. நீங்கள் அதை ஆதரித்து உடனடியா பேசி இருக்கணுமா இல்லையா? திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்பவுமே என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமிய பெருமக்கள் இங்க இருக்கிறவங்க இவங்க பாகிஸ்தான் ஆதரவாளரா இருப்பாங்க நினைச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவா இவங்க அறிக்கை கொடுக்கறாங்க. அதனால நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டுல பண்ணியிருக்கிறதை எதுக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் காங்கிரஸ் தான். ஏனென்றால் 1947 4000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ள வந்து முழு ஜம்மு காஷ்மீரையும் கைப்பற்றாங்க. ஆனால் இந்திய ராணுவம் வந்து வீரத்தோடு சண்டையிட்டு முன்னேறி 2/3 பங்கு காஷ்மீரை மீட்டு கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர், ஒருதலைபட்சமான போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தினால ராணுவத்தால மீதி காஷ்மீர் பகுதியை மீட்க முடியல. பிகாஸ் ஆஃப் தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு, நேரு அரசாங்கத்தின் முட்டாள்தனமான நடவடிக்கை அந்த யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர். அதன் காரணமாக நம்மால மீதியை மீட்க முடியல. சரி, 71 வாரில் இந்திய ராணுவம் மிகப்பெரிய பராக்கிரமத்தோடு பங்களாதேஷை நாம லிபரேட் பண்ணி கொடுத்தோம். அந்த சமயத்துல இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட 91,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜெயில வச்சிருக்கோம். அப்ப சிம்லா ஒப்பந்தத்துல அவர்கள் நாம பாகிஸ்தானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னு சொன்னா, நீ ஆக்குபை பண்ணிருக்கிற காஷ்மீர் பகுதியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி இருக்கணும். கொடுக்கல, கேட்கல. இவர்கள் எப்பொழுதுமே டிமிட் அப்ரோச், பாகிஸ்தானை கண்டு பயங்கொல்லியாக காங்கிரஸ் அரசாங்கங்கள் நடந்த காரணத்தினால இன்னைக்கு பாகிஸ்தான் வாலாட்டுது. அதனால இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திடமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நாம ராஜ்ய உறவு ரீதியா உலக நாடுகள் அனைத்தும், சீனா தவிர எல்லாம், நேற்று வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குமானால் இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்குவோம்னு நம்ம அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஆகவே உலக நாடுகள் பூரா இப்ப அரபு நாடுகள் கூட எல்லாமே பாரத நாட்டிற்கு ஆதரவா இருக்கும் பொழுது இங்கு இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு குரல் எழுப்புவது எல்லா விதத்திலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை, நான் சொல்றேன், மதுரை சாமியார காவிய ஊடகத்தின சன்னியாசிங்கிறதுனால போலீஸ் மிரட்டாத. இந்த பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் ஆகியவர்களை கண்காணிக்கணும். நீங்க அதை கண்காணிக்காம காவி கட்டின மதுரை சன்னியாசிக்கு எதிராக அவருக்கு மிரட்டல் விடுறதன் மூலமா இந்த மாதிரி எல்லாம் செயல்படாதீங்க. அனாவசியமா ஒரு துறை இந்துக்களுக்கு விரோதமானதோ அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுனால சொல்றேன். நான் வந்து போலீஸை தப்பு சொல்லல, உங்களை மக்கள் அப்படி நினைச்சிருவாங்க. ஏன்னா நீங்க வந்து போலீஸ் அறிக்கை என்ன கொடுத்துருக்கணும், பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசினவர்கள் கபர்தார், உங்களை கண்காணிப்புல வைக்கணும், ஜாக்கிரதை, சமூக வலைதளத்துல பாகிஸ்தான் ஆதரவா பதிவு போட்டா கைது பண்ணுவோம், அப்படி இல்ல போலீஸ் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லல. அதனால நான் ஒரு வருத்தத்துல சொல்றேன், அந்த மாதிரியா செய்ய வேண்டிய காவல்துறை ஒரு சன்னியாசியை மிரட்டுற மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆகவே நாட்டு மக்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு எதிராக மக்கள் கண்காணிப்பு குழு இன்னைக்கு தேவை. திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்க, தேச விரோத தீய சக்திகளை கண்காணிக்க